பட்ஜெட் தாவேக அரசாங்கத்தினுடைய முதல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு எதிர்பார்ப்பு, ஏகப்பட்ட விமர்சனம், அதன் பிறகு மக்களுக்கான புரிதல், நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிர்பார்ப்பை புறம் தள்ளி விட்டுடலாம், ஏகப்பட்ட விமர்சனங்களையும் புறம் தள்ளி விட்டுடலாம். எனக்கு தேவை மக்களுக்கு இந்த பட்ஜெட் எப்படி உறுதுணையாக இருக்கிறது, இல்லை மக்களுக்கு இந்த பட்ஜெட் எப்படி போய் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான். ஏன்னா இது இந்த அரசாங்கம் வந்த 85வது தினத்தில் உருவாக்கப்பட்ட பட்ஜெட். அப்போ இந்த பட்ஜெட்டில் இவங்களுடைய கால்குலேஷன், இப்போ புதிய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான நிகர கடன், அந்த கடனில் எவ்வளவு செலவு பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையுமே எந்தெந்த இலாக்காக்கு எந்தெந்த மாதிரியான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இந்த பட்ஜெட் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த பட்ஜெட் ஏமாற்றமான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த குரூப்பை நம்ம பேரோல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பேரோல் குரூப்பில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை ஆட்சியில், அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடிய செய்தியெல்லாம் சரிதானா தவறானதா அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சில யூடியூபர்ஸ், சில நபர்கள் எல்லாமே உள்ளக்கு கொண்டு போனாங்க. அதில் முக்கியமான நபர்களும் இதில் இருக்காங்க. அது கூடவே அவங்களுக்கு ஜிங்ஜாங் அடிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இவனுங்க எப்படி ஃபேக்ட் செக் பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த உண்மையிலிருந்தே நீங்களும் புரிஞ்சுக்கிடுவீங்க. இவனுடைய பேரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சில ட்வீட் வழியாகவே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதை உடைக்கிறதான ஏன் வேலை, அந்த வேலையை நான் சரியாக செய்ய போகிறேன். இதை பார்த்த பிறகு இதை ஷேர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய கையிலே நான் விட்டுறேன். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட், இந்த பேரோல் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம பள்ளி கல்வித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒதுக்கின பட்ஜெட்டை மட்டும்தான் இவனுங்களால் மக்கள் மத்தியில் பெரிய பேசு பொருளாக மாற்ற முடியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கின பணம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு, திமுக ஒதுக்கினதை விட பணம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தாங்க. இதுக்கு அவனுக்கு வெளியிட்ட ஒரு சேட் இருக்குது. அந்த சேட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ 44,000 கோடி ரூபாய் சொச்சம் அவங்க செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன ஆட்சி, அதாவது திமுகவினுடைய ஆட்சியின் போது அது ஒரு 47-48,000 கோடி ரூபாயாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அவங்க என்ன நரேட்டிவில் செட் பண்ணி வராங்கன்னா, திமுக ஆட்சியில் பாருங்கள், படிப்படியாக நாங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய பணத்தை ஒதுக்கி பள்ளிக்கல்வித்துறையை சரியாக நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வந்தோம். இப்போ தாவேகா வந்து அதுக்கு ஒரு 6,000 கோடி ரூபாயை கம்மி பண்ணி டபார்னி பள்ளிக்கல்வித்துறையை கீழே இழுத்து போட போகிறாங்க, இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக நான் சொன்ன அந்த ஃபேக்ட் செக் யூனிட் டைம் எல்லாமே வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை குறைந்துள்ளது தாவேகா அரசு. இது அப்படியே பேரோல்னா என்ன செய்வாங்க, ஒருத்தன் பதிவு பண்ணணும், அதை அப்படியே இன்னொருத்தன் காப்பி பேஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலே இன்னொரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டும் திமுகவினுடைய அக்கௌண்ட் தான். பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை குறைந்துள்ளது தாவேகா அரசு. அதே எழுத்துப்பிழை, அதே வசனம், அதே மாதிரியே பேசப்பட்டிருக்கிறது. தட் மீன் அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, அதில் எழுத்துப்பிழை இருக்குது அப்படிங்கிறத கூட மறக்காமல், அதை கவனிக்காமல் அதே காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க பேரோல அங்கே சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை குறைத்துள்ளது தாவேகா அரசு அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இப்போ நாம இதை உடைக்க போகிறோம். ஒரு பேரோல் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒரு டூல் கிட்டு இதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அது திமுகவினுடைய கொத்தூஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்தை சார்ந்தவங்களே உடைச்சிட்டாங்க. பட் ஆனாலுமே நம்முடைய பார்வைக்கு நம்முடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல. திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டை நான் கையில் வச்சுருக்கேன். அதில் 2025-2026 46,767 கோடி ரூபாய் நாம் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதான் பட்ஜெட். அதே 2026-2027 இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது வெளியாகும். அந்த பட்ஜெட்ல 48,534 கோடி ரூபாய் நாங்கள் இதுக்காக ஒதுக்கி இருக்கோம். நேரா தாவேகா அரசாங்கம் 44,527 கோடி ரூபாய் தான் இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒதுக்கி இருப்பதாக செய்திகளை வெளியிட்டு, திராவிட மாடல் அரசு 48,534 கோடி ரூபாய் செலவு பண்ண போது தாவேகா அரசு 44,527 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மீதம் இருக்கும் துறைக்கெல்லாம் அதிக பணத்தை கொடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ரொம்ப கம்மியான பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4,000லேருந்து
6000 கோடி ரூபாய்க்கான ஒரு வித்தியாசத்தை காண்பித்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? படிங்கடா படிங்கடா பரமா அப்படின்னு சொன்னதை விட கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறங்கடா அப்படின்னு சொன்னவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? இந்த 48,534 கோடி ரூபாயை எந்த புது ஸ்கீமும் இல்லாமல், அதாவது போன வருஷம் 44,042 ரூபாய் ஒதுக்குனாங்களா, ஒரு ஸ்கீமும் இல்லாமல் நேரடியாக 48,534 கோடி ரூபாய், ஒரு 6000 கோடி ரூபாயை ஊழல் பண்ணுறதுக்கா, சம்பளம் அதிகப்படுத்துறதுக்கா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை பள்ளி கட்டிடங்களை நல்லபடியாக கட்டுறதுக்கா, எதுக்குன்னே தெரில ஒரு 6000 கோடி ரூபாய் சும்மா ஏற்றிருக்காங்க. இப்படி சும்மா ஏற்றினதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கான கணக்கு வழக்கு எடுத்து பார்க்கும்போது எவ்வளவுப்பா போன வருஷம் செலவாயிருக்கு அப்படிங்கிறத தாவேக அரசாங்கம் வந்து பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது அது வெறுமனே 42,500 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் செலவு, ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 42,351 கோடி, 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்ல 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டுல 6000 கோடி அதிகமா வந்த எஸ்டிமேஷன் வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அது என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்ட்ல வந்து 1-2 டிமாண்ட்ல வந்து சேலரிஸ் கொஞ்சம் அதிகமா எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஆண்டு வந்து 42,351 கோடியில இருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் வந்து 44,527 கோடியாக அதிகரித்து இருக்கிற நாங்க வந்து டிமாண்ட் குறைக்கல. ஐபி தவிர அந்த அன்பார்ச்சுனேட்லி அது எஸ்டிமேட் இருக்குது, நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஒதுக்குனது என்னமோ 48,000 கோடி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டிஜிட்டை காண்பித்து செலவு பண்ணியிருக்கிறது 42,000 கோடி ரூபாய் தான். அப்போ தாவேக அரசாங்கம் சொல்கிறாங்க, நீ 48,000 கோடி ரூபாய் ஒதுக்குன, ஆனால் எவன் மேலே பாக்கெட்டுக்கோ போயிருக்கு, உண்மையிலேயே நீ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்காக செலவழிச்சது 42,000 கோடி ரூபாய் தான். நாங்கள் இப்போ புதுசாக நிறைய ஸ்கீமை கொண்டு வந்திருக்கோம், எங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான தேவை எங்களுக்கு இல்லை, அதனால் அந்த 6000 கோடி ரூபாய் நாங்கள் வேணும்னே உயர்த்தி இங்கே காண்பிக்கிற வேண்டிய தேவை கிடையாது. நீ லாஸ்ட் இயர் செலவு பண்ண 42,000 அந்த சொச்சம் கோடி ரூபாய் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,000 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணுறதுக்கும் சேர்த்து 44,527 கோடி ரூபாய். இது இருந்தால் போதும்டா மக்கா, நீங்கள் ரொம்ப ஓவராக துள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்னொரு சிறந்த உதாரணம் வழி பார்த்துடலாமா? நம்ம பள்ளிகளுக்கெல்லாம், அதுவும் சென்னையில் பிரியாக்கா போட்ட ஒரு பட்ஜெட்டில் ஒரு டெண்டரில் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு காண்பித்திருந்தார்கள். ஆனால் தாவேக அரசாங்கம் வந்த பிறகு அது ஒரு 22 லட்சம் ரூபாயோ 30 லட்சம் ரூபாய்க்குள்ளேயோ முடிச்சிட்டாங்க. அப்போ மீதம் இருக்கும் 40 லட்சம் ரூபாய் சார், அது நம்ம மக்களுக்கு வேற ஏதாவது விதத்தில் வேற நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய பணம். ஆனால் அவனுகிட்ட கொடுத்துருந்தோம்னா அதை அடிச்சிருப்பாங்க. ஸோ பாக்கெட்டுக்கு போகிறதும் ஊழலுக்கு போகிறதும் இங்கே கம்மிப்படுத்தப்பட்டு உண்மையிலேயே பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட கூடுதலாக 2,000-3,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் தாவேகாவினுடைய இந்த பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உடைச்சிட்டோமா? இதை ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய முக்கியமான தலைவர் பொறுப்புலலாம் இருந்தவர் என்ன சொல்கிறாரு? பள்ளி கல்வித்துறைக்கு குறைந்துள்ளது தாவேக அரசாங்கம். என்ன சார், அப்போ இதையே நீங்கள் இப்படி தான் ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆத்தா எங்கள் கோடி ரூபாய் பணத்தெல்லாம் நீ சம்பளமாக வாங்கி என்ன செஞ்சிருப்பியோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. ஆட்டை போடுறதுக்குனே பட்ஜெட் தயாரிப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ ஏண்டா இவ்வளவு 48,000 கோடி ரூபாய், இவங்க 44,000 கோடி ரூபாய் செலவு பண்ணது 42,000 43,000 கோடி ரூபாய் தான். 5,000 கோடி ரூபாய் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம அப்படியே எடுத்து வரும்போது, எல்லாம் பிளான் பண்ணி வரும்போது தாவேக அரசாங்கம் மக்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி ஹெட்லைனை போட்டு பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளோதான் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஹெட்லைனை போட்டு மக்களை திசை திருப்புறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது தம்பிகளா. நான் இப்போ இதை சொல்லிட்டேன்னா மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமா? மக்கள் இதை ஷேர் பண்ணுவாங்களா? உங்களுடைய அந்த பேரோல் கஷ்டப்பட்டு 200 ரூபா கொடுத்து நிறைய பேர் ட்வீட் போட விட்டுருப்பீங்க, அது எல்லாமே இப்போ வீணாக போயிடுச்சு. அடுத்த ஒரு விஷயத்தையும் நான் இங்கே உடைக்கணும்னு விரும்புகிறேன். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1,73,445 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு தாவேக அரசாங்கம் ட்ரை பண்ணுறாங்க. ஐயோ, ஆல்ரெடி 10 லட்சம் கோடி 5 வருஷத்தில் நம்ம 65 வருஷமாக வாங்காத கடனை திமுக காரங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ திமுக காரங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஏங்க நீங்கள் 1,73,445 கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், நீ என்ன சொன்ன? போன வருஷம் நாங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய ஒதுக்கணும், இந்த வருஷம் இவங்க கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதே உன் புட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ நீ என்ன சொல்கிற? நீங்கள் ஏன் 1,73,445 கோடி ரூபா கடன் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்கள? வா, வரிசையில் நில்லு. இப்போ நான் சொல்கிறேன், 2025-2026
இவங்க வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? 1,84,964 கோடி ரூபாய். எவ்வளவு? 1,84,964 கோடி ரூபாய். போன வருஷம் விட இந்த வருஷம் விலைவாசி உயர்ந்திருக்கு, யுத்தம், பெட்ரோல், டீசல் எல்லாத்துக்கும். அப்படின்னா இந்த வருஷம் அதிகமாக தானே நம்ம கடன் வாங்கியிருக்கணும். ஆனால் தாவேக அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க? 1,73,445 கோடி ரூபாய் தான் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே கடன் கம்மியாக இருக்கா? இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. நீ போன வருஷம், அதாவது 2025-2026 பட்ஜெட்டில் 1,84,964 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு திருப்பி எவ்வளோப்பா கடனை கெட்டுன அப்படின்னு கேட்டால் வெறும் 40,935 கோடி ரூபாய் கடனை மட்டும் கெட்டியிருக்காங்க. இதை இரண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்முடைய நிகர கடன் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 1,44,029 கோடி ரூபாய். சரியா? ஆனால் இந்த வருஷம் இப்போ தாவேகா ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 1,73,445 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு எத்தனை கோடி ரூபாய் கடனை திருப்ப கட்ட போகிறோம்? கிட்டத்தட்ட 51,971 கோடி ரூபாயை திரும்ப செலுத்துதல் அப்படிங்கிறது தான் நம்ம பட்ஜெட்டில் போட்டிருக்கோம். கம்மியான கடனை வாங்கி கூடுதலான கடனை அடைக்கப் போகிறோம். இது தாவேகா. அதிகமான கடனை வாங்கி குறைவான கடனை திரும்பி அடைச்சிருக்காங்க. இது திமுக. இப்போ சொல்லுங்கய்யா, நீ என்னையா எங்களை மடைமாற்றம் செய்ய ட்ரை பண்ண? மக்கள் விழித்து கொண்டார்கள். இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது, புட்டுன்னு வச்சுட்டோம். இந்த 2 புட்டு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். கொத்தூஸ் கொஞ்சம் பேசட்டும், அவனுங்க பேச விட்டு அடிக்கிறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளா ஏதாவது முன்னாடி கொண்டு போய் டேட்டாலாம் காண்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு இதில் நெகட்டிவ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பானுங்க. அவனுக்கு கொடுக்குற டேட்டாவில் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும், திரும்ப அடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி மாட்டிக்கிடுவாங்க. சரி, இதில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க? வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தாவேக அரசின் முதல் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை, இது ஒரு 0 பட்ஜெட். யார் சொல்லியிருக்காங்க? பட்ஜெட்டில் 0 தான் அப்படின்னு சொல்லி நம்ம உதயநிதி அண்ணா சொல்லியிருக்காரு, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு பட்ஜெட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்போ எம்எல்ஏ கூட இல்லை, ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய கருத்தை சொல்லணும்ல. அவர் திமுகவினுடைய தலைவராக இருக்கிறனால அவருடைய கருத்து என்னன்னா, இது பிளாஸ்ட் கிடையாது, வேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இனி எல்லாருமே இது ஒரு வேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் நீக்கம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஐடிவிங் இது விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அது என்னெல்லாம் பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது சரியா தவறா அப்படிங்கிறதையும் மக்களாகிய நீங்க தான் சொல்ல போறீங்க. உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற பெயரை மாற்றி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். கலைஞரின் கனவு இல்லம், கலைஞரே இல்லை அவருக்கான கனவு இல்லம் அப்படின்னு சொன்னதை வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறத, அதாவது நூலகத்துக்கு அதை டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அன்புச்சோலை திட்டத்தை மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நல்லிலம் மகளிர் நில உடைமை திட்டம் மண்ணின் மகள் திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம் நவீன மிதிவண்டி திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறது மகளிர் உதவித்தொகையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவங்க வந்திருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் கலைஞரெல்லாம் உள்ளக்க வச்சுருந்தீங்க, நிறைய விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் இருந்துச்சு, அதை மாற்றி இப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தாவேக அரசாங்கம் அவங்க அதே ஸ்கீமை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கீம் எதையுமே அவங்க வேண்டான்னு வைக்கல, அதை எப்படி நவீனப்படுத்த முடியுமோ. அம்மா உணவகத்திலிருந்து மிதிவண்டியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய சைக்கிள், அந்த சைக்கிளில் பேக் இருக்கும், வாட்டர் கேன் வைக்கலாம், நல்ல சைக்கிளை நாங்கள் கொடுக்க போகிறோம், பிராண்டட் சைக்கிளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்தது தகரட்டப்பனா இது பிராண்டுனா, இது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இரண்டும் ஒரே ஸ்கீமில் தான் வரப்போகுது. ஆனால் வித்தியாசம் என்னென்னா குவாலிட்டி, நீங்கள் ஆட்டையை போட்ட தொகை, இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகி மக்களுக்கு மாணாக்களுக்கு நல்லபடியான அந்த சைக்கிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மடிக்கணினி திட்டம் எத்தனை வருஷம் நீங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தீங்க, அடுத்ததாக நீங்கள் ஆட்சி விட்டு போக போகிறீங்கன்னு சொன்னோன்னே மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணீங்க. அவங்க அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு தாவேகாக்கு பாராட்டு தான் கொடுக்கணுமே தவிர வெறுப்பு அரசியலை இங்கே உமிழக்கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த நண்பர்களாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இது இல்லாமல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. நான் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். 200 யூனிட் இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு 5,932 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, அதை அறிவித்து விட்டார்கள்.
18,860 கோடி விவசாய மின் மானியம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணனின் சீர் அப்படின்னு சொல்லி திருமண பெண்களுக்கு தங்க நாணயம் பட்டுப்புடவை. உடனே ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் கணக்கு போட போகிறேன். என்ன கணக்கு போட போகிற? தோராயமாக இத்தனை கல்யாணம் நடக்குது, இத்தனை கல்யாணத்துக்கு நீ எத்தனை ரூபா ஒதுக்கியிருக்க? அண்ணனின் சீர் அப்படிங்கிற ஒரு 875 கோடி ரூபாய் ஏதோ ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் எங்கெங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ எடுத்து வாசிச்சு பார்த்தீங்களா? தாவேகாவினுடைய 5வது 4வது அந்த 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 இதில் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா, குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வரக்கூடிய குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அண்ணனின் சீராக 8 கிராம் தங்கமும் பட்டுப்புடவையும் கொடுக்கப்படும். ஒரு நான் பேரை சொல்லலை, ஏன்னா அவனுக்குலாம் நல்ல ரெப்புடேஷன் இருக்குது. தேவையில்லாமல் அந்த ரெப்புடேஷனை கெடுத்து கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வார்னிங். எவனுக்கு அது புரியணுமோ கண்டிப்பாக அவன் இந்த வீடியோ பார்ப்பான், அவனுக்கு அது புரிஞ்சிடும். தேவையில்லாமல் ஏதோ ஒரு குழப்பணும், மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் உங்களுடைய அந்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் மக்களுக்கான குரலாக ஒழியுங்கள். நல்லது என்ன, உண்மை என்ன, பொய் என்ன அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி கொண்டு வாங்க. இதை தான் நான் கேட்குறேன். ஒரு உங்களுடைய ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற வேலையை நீங்கள் செய்யுங்க, எங்களை அதை செய்ய வைக்காதீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய குரல். நாங்கள் ஒரு யூடியூபரப்பா, வேறு ஒன்றுமே இல்லை எங்ககிட்ட. பவருக்கு இவர் ஒன்றுமே கிடையாது. மக்கள் பார்க்குறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அத்தோடி முடிஞ்சிருச்சு. பட் யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு டிவி சேனல், மீடியா சேனல், இது எல்லாமே வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் தவறை இப்படிலாம் சொல்லலாமா ஐயாக்களா? புரிஞ்சுக்கோங்க. யாரை சொல்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், மாணவர்களுக்கு 2000 கோடி ரூபாயில் இலவச லேப்டாப் திட்டம், காலை உணவு திட்டம் விரிவாக்கம், 70,000 வெற்றி வீடுகள், 1 லட்சம் மைஹோம் வீடுகள், 1000 ஏசி மின்சார பேருந்துகள், 10 ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஏஐ ஐடி ஸ்டார்ட் அப் மற்றும் வேலைவாய்ப்புக்கு சிறப்பு முன்னுரிமை, பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, போதை ஒழிப்பு ஸ்டிங் படை, ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட், மெட்ரோ சாலைகள், குடிநீர், நதி இணைப்பு, கிராமப்புற வளர்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான கோடி முதலீடுகள், கல்வி, மருத்துவம், சமூக நீதி, தொழில், விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததா மழைக்கால உதவித்தொகை மீனவர்களுக்கு 6,000 ரூபாயாகவும், தடைக்கால உதவித்தொகை 8,000 ரூபாயாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் 2 நாட்களுக்கு பதில் 5 நாட்கள் உடற்கல்வி, பிடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உடற்கல்வி அப்படிங்கிறது 1 மணி நேரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரார். வந்தோடனே என்ன சொல்கிறாரு? சார் பட்ஜெட்லாம் அது வேஸ்ட் பட்ஜெட். இனி நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம். நீங்கள் அறிவித்த எந்த விதமான அந்த வாக்குறுதிகளும் இதில் இல்லை, இந்த பட்ஜெட்டில் இல்லை. வாக்குறுதிகள் இல்லாதனால மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா? நம்மகிட்ட வரக்கூடிய வருமானம் இது, அந்த வருமானத்தை வச்சு இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், படிப்படியாக அதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கெத்தான அரசாங்கமா? எனக்கு புரியலை. அப்படின்னா உங்களுடைய இந்த உரிமை தொகை அப்படிங்கிறத 3.5 வருஷத்துக்கு பிறகு தானே கொடுத்தீங்க? அப்படி தானே கொடுத்தீங்க, 3 வருஷத்துக்கு பிறகு தானே கொடுத்தீங்க. அப்போ உங்கள் வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா, சார் அவங்க செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு புறம். ஆனால் செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாக செய்கிறாங்களா? இத்தனை கோடி பட்ஜெட்டில் ஊழல் எங்கேயாவது நடக்குதா? அந்த ஊழல் இல்லாமல் மக்களுக்கு எல்லாம் நல்லபடியாக போய் சேருதா? அதை எதிர்க்கட்சி தலைவராக வரவேற்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. கேள்வி கேட்க நாங்கள் தயாராகிட்டோம், பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குதுங்கிறத மக்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து இந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது எப்படி நடைபெற போகிறதுங்கிறதுக்கான அந்த ட்ரைலரை நான் இப்போயே பார்த்துட்டேன். மனசுக்குள்ள எனக்கு இப்போயே தெரியுது. பட் மக்களாகிய நாம் தான் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காணொளிகள் நம்ம அரசியல் சதுரங்கத்தில் வெளியாகும். கண்டிப்பாக நிறைய முகமூடிகள் கிழிக்கப்படும். இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் பட்ஜெட் நிறையங்க. அவங்களே 3-4 மணி நேரம் வாசிச்சிருப்பாங்கல்ல, அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கேள்விகள் வரட்டும். உங்களுடைய கேள்விகள் இதெல்லாமே கீழே வரும்போது அதற்கான பதிலாகும் வேறொரு காணொளி நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் என்னுடைய அனாலிசிஸில் நான் சொன்ன சில விஷயங்கள், அவங்க என்னெல்லாம் போய் பரப்புவாங்களோ, முக்கியமான பொய்கள் எதெல்லாம் பரப்புறதுக்கு இருந்தாங்களோ, தயாராக இருந்தாங்களோ, அதை நான் உடைச்சிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, இதை நிறைய பேர் சேர்ந்து உடைக்கலாம். உடைக்கிறது ஏன் அப்படின்னா, மக்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும். அவங்க செய்கிறது தான் சரி, இவங்க செஞ்சால் தப்பு அப்படிங்கிற இந்த கற்பித்தலுக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி நாம் வைக்க வேண்டும். அதுக்கு நம்மலாம் பெரிய ஆட்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. இன்டர்நெட் இருக்குது, மொபைல் இருக்குது, நம்ம வீடியோ இருக்குது. வேணால் டேட்டா நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தாலே அதனுடைய எல்லா கால்குலேஷன்ஸும் வரும். அந்த கால்குலேஷன்லாம் பார்த்த பிறகு நீங்கள் அதுக்கான உண்மைத்தன்மையை புரிந்த பிறகு நீங்கள் ஷேர் பண்ணலாம். எது எப்படியோ என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சுட்டேன் நம்புகிறேன். கொஞ்சமாவது செஞ்சுருக்கேன் நம்புகிறேன். உங்களுடைய பாராட்டுக்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் நல்ல மன நிம்மதியுடன் போடுவேன் மக்கா. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.